ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார்டனோட அடுத்த பாட்டு தாங்க. போன பாட்டில் வந்து அந்த 2 பொக்லைனோட கையை நம்ம அடித்தோமா, ஸோ அதில் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த கெசினை வந்து சும்மா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் உள்ளே வந்திருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா 100 காயின் போக்கர், 300 காயின் போக்கர் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்ததுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்து மேக்ஸிமம் பெட் வந்து 100 காயின் வந்து பெட் பண்ணலாம். 300 வீடியோ போக்கரில் வந்து 300 காயின் மேக்ஸிமம் வந்து பெட் பண்ணலாம். பெட் பண்ணி நம்ம வந்து விளையாட நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டு, ஃப்ளாஷு, ராயல் ஃப்ளஷ்ஷு, 2 பேரு, 3F பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு இது மாதிரி வரும். நம்ம அதில் வின் பண்ண நம்மளுக்கு வந்து காயின் வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாகும். ஸோ அதான் விஷயம். அதுக்கப்புறம் உள்ள பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஜாக்கு, அப்புறம் ஒருத்தன் இந்த கை கட்டிட்டு முன்னாடி ஒருத்தன் நிற்பான். சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது எப்படி ஓப்பன் ஆகும்னு தெரில. அது மேபி அடுத்த ஸ்டேஜ் போக தான் அது ஓப்பன் ஆகுமா என்னென்னு தெரில. அது இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பில் வந்து நம்ம பை அண்ட் செல் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்க ஒரு டெக்னிக்கை வந்து செல் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட என்ன டெக்னிக் இருக்கோ அதை வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிவியில் இருந்து நான் வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி தெரியல. இல்லாட்டி ஒவ்வொன்றும் உங்களுக்கு சொல்லி நம்ம இது பண்ணலாம். இது வந்து அந்த இது மாதிரி அதை நீங்கள் உள்ளே போனாலே உங்களுக்கு தெரியும் எதை பை பண்ணுறது, செல் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்மக்கிட்ட இருக்கிற டெக்னிக் எல்லாமே வந்து அந்த அடிக்கிற அடியெலாம் வந்து பவர் கம்மியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம விற்றுட்டு அவங்ககிட்ட இருக்கிறத பவர் அதிகமாக உள்ள டெக்னிக்ஸ்லாம் நம்ம விற்று நம்ம வாங்கிக்கலாம், புதுசாக வாங்கிக்கலாம். ஸோ அதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நிறையா இருக்குங்க, நிறைய டெக்னிக் இதில் இருக்குது. இது வந்து நம்ம வந்து டெக்னிக் செட் பண்ணுறது. இந்த ஃபஸ்ட்டில் முன்னாடி இருக்கிறது வந்து நம்ம கட்டம் அழுத்தும் போது நம்மளை அடிக்கிறான்ல சாதாரண அடி, அந்த அடி அதோட டெக்னிக்கு. அதில் வந்து நம்ம ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அடிங்க. ஸோ நம்ம வந்து அந்த கண்டினியூவான அந்த அடியும் அடிக்கலாம். அது மாதிரி இருக்குது. இந்த உங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்களா, அடுத்தது அது வந்து வெறும் எக்ஸ் அழுத்துறது, இந்த கீழே அழுத்தி முக்கோணம் அழுத்துறது, கீழே அழுத்தி எக்ஸ் அழுத்துறது, அந்த மாதிரியான டெக்னிக்கு. அதில் வந்து உங்களுக்கு பவர் கீழே அதிலே காட்டும் பாருங்களேன். 8 பவர், 10 பவர், 12 பவர், 25 பவர். நீங்கள் அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஒரு அடிக்கு அடித்தா எவ்வளோ பவர் வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த மேட்ரு. அது உங்களுக்கு உள்ளே போய் நீங்கள் உங்களுக்கு டெக்னிக் வந்து செட் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்பயும் போல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நான் வந்து அடி செட் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறனால நான் வந்து உங்களுக்கு காட்ட வேணான்னு பார்த்தேன். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வெளியே வந்தாச்சு. ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பேர் இருக்குங்க. அது நம்ம டிவியிலே அப்படியே நம்ம கேமரா எடுக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக சரியாக தெரியாது. ஸோ அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை விட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு இப்போ எந்த ஸ்டேஜ் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கார்டன் கேமை முடித்தோடனே, இது ஒரு சின்ன கேம் தாங்க, சீக்கிரம் முடிச்சிடும். ஆக்சுவலாக இந்த சின்ன கேம் இது முடித்ததுக்கப்புறம் GTA 3, GTA Vice City, இந்த 2 கேம் என்கிட்ட இருக்குது. அந்த 2 கேமை நான் ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். அநேகமாக GTA 3 தான் இப்போ GTA Vice City தான் இப்போ போட்டுட்ருக்கேன். அது 2 மிஷின் தான் போட்டிருக்கேன். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் GTA 3 வேணால் நம்ம அதுக்கப்புறம் போடலாம். GTA San Andreasம் போடலாம். ஆக்சுவலாக அதை வச்சுருந்தேன், இந்த பென்ட்ரைவ் எங்கே போச்சுன்னு தெரியல, காணோம். ஸோ அதை எப்படியா தேடி கண்டுபிடிச்சி, இல்லைனா ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க அடுத்த ஸ்டேஜ். இது நவரத்துக்கே வழியில் ரொம்ப சின்ன இடமா இருக்குது. இப்போ செத்துட்டாங்க. ஸோ என்னென்னா, இப்போ முதல் முறையாக இந்த கேமில் நான் சாகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இது வரைக்கும் நான் சாகவே இல்லை. இவ்வளோ ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இப்போ சாகிறேன். ஸோ இப்போ அடிலாம் வந்து எல்லாமே பயங்கரமாக அடி விழுவாங்க. நம்ம இந்த வெறும் கட்டம் அழுத்தாமல் இந்த கீழே அழுத்தி எக்ஸ் அழுத்துறது, கீழே அழுத்தி முக்கம் அழுத்துறது, அந்தமாரி ஷாட்லாம் போடும்போது அவங்களுக்கு எனிமீஸ்க்கு நிறையா அடி விழுவும். ஸோ இந்த 2 ஏணி இருக்குது பார்த்திங்களா, கீழே ஒரு இதுமாரி மூடி இருக்குல்ல, இதை வந்து போகலாம் உள்ளே. எதுவும் லிவர் மாதிரி இருக்கான்னு தெரியல. அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் கீழே போகலான்னு நினைக்கிறேன்.
என்னன்னு தெரில, ஆனால் ஓப்பன் ஆகலை. சரி நம்ம முன்னாடி போவோம். இந்த மாதிரி எதிரில் வந்து உங்களுக்கு கத்தி விட்டுக்கிட்டே இருக்கும், அந்த ஒரு 3 மிஷின் மாதிரி. அதை நம்ம அடிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அடித்ததுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து முன்னாடி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி, நான் ஒரு நிமிஷம் எதுக்கும் பின்னாடி போய் அந்த எது லிவர் இருக்கா அதை கீழே திறந்து பார்க்கலாமா என்னென்னு பார்க்குறேன். ஏன்னா கீழே ஒரு 2-3 ஆளுங்க இருப்பானுங்க. அவனுங்களை அடித்தோன்னு வச்சுக்கலாம், ஏதாவது பவர் சம்திங் ஏதாவது நமக்கு கிடைக்கும். அதை என்னென்னு போய் பார்ப்போம். ஆனால் எந்த லிவருமே இல்லைங்க. ஸோ நம்ம விளையாடுறது ஈஸியான ஸ்டேஜுங்கனால இது வந்து லிவர் ஓப்பன் ஆகலன்னு நினைக்கிறேன். இதே உங்களுக்கு வந்து நார்மலாக இருந்தால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போய் அங்கே இருக்கிற ஆளுங்களாம் அடிக்கலாம். சரி, ஓகே. மொத்த அடியே ட்ரைன் ஸ்மாஷ் ஒன்று போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, அந்த தலையிலேருந்து ஒரு மாதிரி அந்த ஸ்பைக் மாதிரி வச்சுருக்காங்களா, அதுலேருந்து ஒரு பவர் மாதிரி விட்றான். அந்த பவரை விடும்போது என்ன ஆகுதுன்னா அடி பளிச்சுன்னு பளிர்னு விடுது. சரி, கார்டன் பவர் போட்டுக்கும். ஏன்னா 2 பேர் இருக்கானுங்க, பவர் வச்சுட்டு என்ன வேஸ்ட் பண்ணுறதா. சரி, ஓகே, கார்டன் பவரை போட்டு 2 பேர்த்தையும் அடித்து தூள் கலப்போம். வாடா நீயும். ஸோ இவங்ககிட்ட இருக்கிற அந்த கட்டையை எடுத்துக்கிட்டு கீழே போவோம். கீழே போனால் ஒரு சவுக்கை வச்சுட்டு ஒரு லேடி இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ மேலே போவோம். மேலே போய்ட்டு அந்த பேரல் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் ஏதாவது காயின்ஸு சம்திங் எதாவது இருக்கும், அதை அப்படியே எடுத்துக்கிட்டு கீழே போவோம். இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றும் இல்லை. கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி நம்ம கீழே போகலாம் மறுபடியும். ஸோ இவ்வளோ அடித்ததுக்கப்புறம் தான் சாட்டை வச்சுட்டு வருவாங்க நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த L2 அழுத்தி அந்த எனிமீஸை நம்ம வெறுப்பேற்றணும்னு வச்சுங்களேன், அவளுக்கு மண்டை சூடாகும். அந்த மண்டை சூடாகும் போது நமக்கு கார்டன் பவர் ஏறும். நான் ஏற்கனவே நிறைய தான் சொல்லியிருக்கேன். அந்த பிங்க் மார்க் வந்து உங்களுக்கு எல்லோவாக மாறும். அது பல தடவை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சரி, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ இதாங்க அந்த சவுக்கில் மாட்டிட்டோம்னு வச்சுங்களேன், பிடிச்சி நம்மளை அடித்து புரட்டி எடுத்துருவா. ஸோ அந்த முட்டை பவர் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ப்ளூ கலர் முட்டை பவர் வந்து ஒன்று தாங்க கிடைக்கும். அந்த ஒரு முட்டை தான் ஏறும். அந்த எல்லோ கலர் தான் 2 முட்டை ஏறும். 3 முட்டை ஏறுற அந்த இதுவும் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் வரல, என்னென்னு தெரில. இனிமேல் போக வருமா என்னன்னு தெரில. சரி, பார்ப்போம். எங்கே பாதை வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு 3 பேர் இருப்பானுங்க. சரி, இது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.